விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழக அரசியலில் அசுர பலத்துடன் புதிய ஆற்றல் உருவாகி கொண்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாற்றம் என்பது அரசியல் மேடையில் அல்ல, மக்களை சந்திப்பதில் தொடங்குவதாக காமராஜர் கூறியதாக அதனை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை. புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் அண்ணாமலை இவ்வாறாக கருத்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், தற்போது அண்ணாமலை மேலும் பல கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறாரா? என்ன சொல்லி இருக்கிறார்? பாலா, வீத லீடர்ஸ் என்ற இயக்கத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு தெளிவான அறிக்கை ஒன்றை தனது லிங்க்டின் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அதில் 1963 அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் வலிமை மிக்க முதலமைச்சர்களில் ஒருவராக இருந்த காமராஜர் எவரும் எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்தார். அவரது ஆதரவாளர்களோ எதிர்பார்ப்பாளர்களோ ஏன் பிரதமர் கூட அதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. காமராஜர் அப்போது ராஜினாமா செய்தார். அவர் தோல்வியால் ராஜினாமா செய்யவில்லை, கட்டாயப்படுத்தப்பட்டதால் ராஜினாமா செய்யவில்லை. மாறாக தன்னை சுற்றியுள்ள இந்தியாவை உற்று நோக்கி ஒரு மிகச்சிறந்த உண்மையை அவர் உணர்ந்தார் என அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கும் ஒருவன் அந்த அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பதில் தான் உண்மையான துணிச்சல் இருக்கிறது எனவும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு வியக்க வைக்கும் தெளிவுடன் அவர் புரிந்திருந்தார் எனவும் காமராஜரின் கருத்தை குறிப்பிட்டு அண்ணாமலை அவர் அந்த அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார். தனது செல்வாக்கு உச்சத்தில் இருந்த போது முதலமைச்சர் நாற்காலியை விட்டு விலகி சிதலமடைந்த கிடந்த கட்சியை கிராமங்களின் அடித்தளத்திற்கு கட்டமைக்க சென்றார். அதை வரலாறு காமராஜர் திட்டம் என்று அழைத்தது என அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்று பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகும் இந்த நேரத்தில் அந்த அக்டோபர் இரவில் காமராஜரின் மனதில் ஓடிய அதே கேள்வி என்னையும் துரத்துகிறது என காமராஜரை குறிப்பிட்டு தான் பாஜகவில் இருந்து வெளியேறிய அந்த தருணத்தை குறிப்பிட்டிருக்கிறார். உன்னை உருவாக்கிய மண்ணிற்கு நீ என்ன கைமாறு செய்ய போகிறாய்? பாஜகவிற்கு நான் செய்ய வேண்டிய கடன் உள்ளது, அதை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன் என அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கு வாய்ப்பே இல்லாத சூழலில் அந்த பாஜக எனக்கு ஒரு மேடையை வழங்கியது. சகோதரர்களாக மாறிய தோழர்களை எனக்கு பாஜக அளித்தது. அரசியலில் வெற்றி பெறுவதை விட மக்களின் நம்பிக்கையை பெறுவதே உண்மையான பெருமை என்பதை பாஜக எனக்கு கற்றுக் கொடுத்தது என அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தமிழ்நாடு மெதுவாகவும் உறுதியாகவும் பழைய கட்டமைப்பு முறைகளில் இருந்து விடுபட்டு வருகிறது எனவும் உன்னிப்பாக கவனித்தால் அந்த மாற்றத்தின் ஒளியை உணர முடியும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக பல தசாப்தங்களாக தமிழ்நாடு அரசியல் என்பது பெரும் தலைவர்கள் ஆடிய நாடகமாகவே இருந்தது என குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வழங்கிய சலுகைகள் கேள்வி கேட்க முடியாத அவர்களது ஆளுமை என்ற அந்த காலம் இப்போது கடந்து விட்டது என குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு திரைக்கு பின்னால் மறைவது போல அந்த ஒளி இப்போது அணைய தொடங்கி இருக்கிறது. மாறாக ஒரு புதிய ஆற்றல் தமிழ்நாடு அரசியலில் உருவெடுத்து வருகிறது என அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். 2017 ஜனவரி மெரினா கடற்கரையில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை குறிப்பிட்டு தான் கட்சி தொடங்கி இருப்பதற்கான முக்கியமான அந்த இயக்கத்திற்கான காரணத்தை குறிப்பிட்டிருக்கிறார். கடைசியாக இந்த பயணத்தில் உங்களோடு தோளோடு தோள் நின்று நடக்க எனக்கு வாய்ப்பு நீங்கள் எனவும் அண்ணாமலை கேட்டிருக்கிறார். பாலா, மிக நீண்ட அறிக்கையை லிங்க்டின் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை. விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.